காணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரும்படியாய் உதவி செய்வீராக. அதுவே என் கால்களுக்கு தீபமும் அதுவே என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது என்று தாவீது சொல்லுகிறான். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை காட்டிலும் அந்த நாட்களிலே தாவீது எவ்வளவாய் கர்த்தரை அனுபவித்தான், வேத வசனத்தை எவ்விதமாய் பிடித்து கொண்டான் என்பதை சங்கீதம் முழுவதும் வாசிக்கிறான். வேளை மிக அருமையாய் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம். ஆம் ராஜாவே துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று அவன் சொன்னான். அவன் அப்படினால கர்த்தாவே அவனுக்கு நீ பதில் கொடுத்தீர், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று. ஆம் ஆம் ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் எதை உமக்கென்று செய்ய எடுக்கிறோமோ அந்த காரியத்தில் நீர் எங்களுக்கென்று செய்யும்படியாய் கர்த்தர் திரும்புகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி நாம் அமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. என் நாட்களிலே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்ததான காரியங்கள் தேவ வார்த்தையின் மூலமாய் கடந்து வரட்டும் ஐயா. துதிக்கிறோம். ஆம் ராஜாவை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களுடான செய்திகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் கடந்து வரட்டும். கர்த்தர் தம் நாமத்தை மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தாவே துதிக்கிறோம். எனக்கென்று கர்த்தர் பேசினார் என்று நாங்கள் உணரும்படியாய் உணர்வின் ஆவியை தேவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மைப்படுவதாக. இந்த கர்த்தாவை ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மைப்படட்டும். தெய்வீக கரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணம் செய்கிறேன். ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தெய்வ ஆவியானவருடைய அசைபாடுதல் இருக்கட்டும். உணரும்படியாய் உதவி செய்யும். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கைகளை தட்டி ஒரு சில பாடல் பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என பாடலாம். சேர்ந்து கை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல். நல்ல கையை தட்டி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மாறாமல் எப்போதும் காத்து வந்தே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல்
கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினால சொன்னதை நம்முடைய கரத்தினால் அவர் செய்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. அவர் வார்த்தையினால சொல்லி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளினால் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. காலவேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆராதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்ம எல்லாரும் பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை எல்லாம் அது நீர் எங்களுக்கு தந்தது. எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே மேன்மை எல்லாம் அது நீர் தந்தது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாம் நீர் அருளினது, நீர் எங்களுக்கு பாராட்டினது, எல்லாம் நீர் எங்களுக்கு தந்தது. ஆண்டவரே உம்மாலே தான் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உம்மாலே தான் எங்களால் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும். ஒருவரால தான் எங்களால் ஆண்டவரை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நீதான் எல்லாவற்றிற்கும் காரணம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனே என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையும் யாவையும் நீ தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே தேவனே என்னை தருகிறேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க பாதத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். கைகளை உயர்த்தி எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் எல்லாரும் அறிக்கை பண்ணி எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. நீ தந்தது உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ எல்லாம் நீ தந்தது ஆண்டவரே. செல்வமோ நீ தந்தது ஊழியம் நீ தந்தது உயர்வுகள் என் திறமையினால வந்ததல்லப்பா, என் சாமர்த்தியத்தினால உண்டானது அல்ல, எல்லாம் நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்தது. எஸ் செல்வமோ செல்வம் எந்த வாழ்வே இந்த வாழ்வே மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். மேன்மையெல்லாம் தருகிறேன். எங்கள் ஆராதனை
தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவரே நம்முடைய தேவன். ஆராதனை. நாங்கள் ஒன்றுமில்லை. You are nothing, Lord. உமக்கே தரிசனம் நீ தந்தது. தாகமோ தாகமோ நீ தந்தது. கிருபைகள் இயேசுவே. அபிஷேகம் நீ தந்தது. தரிசனம் தரிசனம் எல்லாம் எல்லாம் நீங்க தான்ப்பா. கிருபைகளும் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு தந்த அபிஷேகமும் அது நீர் தந்ததுதான். மேன்மை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி எஸ் எந்த வாழ்வின் மேன்மை எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம். எங்கள் ஆராதனை ஒருவருக்கே, எங்கள் ஆராதனை ஒருவருக்கே. எல்லாம் நீர் தந்தது, எல்லாம் நீர் எங்களுக்கு தந்தது, நீர் பாராட்டினது, எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே Thank you Jesus. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல முடியும், இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் மேன்மையாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் காரணர் இல்லை. இன்றைக்கு என் குடும்பம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எஸ், நம் வாய்களை திறந்து சொல்லுவோம் நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் கனத்திற்குரியவர், நீர் மகிமைக்குரியவர். உமக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை அப்பா, உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. நம்முடைய சத்தங்கள் இந்த காலவேளையில் அவருடைய சன்னிதானத்திலே எழும்பட்டும். எத்தனை பேர் வெட்கப்படாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்க அருகில் இருக்கிறவர்களை பார்த்து அல்ல, உங்களுடைய சத்தங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உயரட்டும். ஹல்லேலூயா. ஆர்ப்பாட்டம் மட்டும் ஆராதனை அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற துதியின் சத்தமும் அவருக்கு செலுத்தப்படுகிற ஆராதனையே. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து வெட்கப்படாமல் அவருடைய சன்னிதானத்திலே கைகளை உயர்த்தியோ, கைகளை கூப்பியோ, கண்களை மூடியோ, எப்படி ஆகிலும் ஹல்லேலூயா நல்ல விடுதலையோடு எத்தனை பேரால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க முடிகிறது. எஸ், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அருகிலே இருக்கிறீர் ஆண்டவரே,
எங்கள் நடுவிலே உலாவுகிறீர், எங்கள் மத்தியிலே நீர் வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய நல்ல கரம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து அமைதியா இல்லாம நல்ல சத்தத்தை உயர்த்தி Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவோம், தெய்வமேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மகிமையா இந்த இடத்துல இருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. மேல பால்களில் இருக்கிறவர்கள் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி Thank you Jesus. நல்ல எழும்பட்டும், சத்தங்கள் எழும்பட்டும். Thank you Lord. Rekala darabana shegala darab remana daralanamo. Yes, நம் சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். ரேபாலா தரபல தரபா ரேகமன தரபல தரமோ ஓ ரேமானா ஷஹந்தரனமோ. நீர் மகிமையாய் உலாவுகிறீர், மகிமையாய் உலாவுகிறீர். எத்தனை பேரால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Oh Jesus, thank you Lord. Hallelujah. Ramala shegala darabala darabo remara darana shagala daramana darabo. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே எஸ் ஆமென் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய ஜனங்களின் நடுவிலே நீர் உலாவுகிறீர். ராமாலா ஷகல தரப. நல்ல அந்நிய பாஷைகளின் சத்தங்கள் எழும்பட்டும், நல்ல அந்நிய பாஷைகளின் சத்தங்கள் எழும்பட்டும். நல்ல சகோதரர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கட்டும். வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே நீங்கள் ஆலயத்தின் நடுவிலே உங்கள் கைகளை உயர்த்தி அவரை துதியுங்கள் என்று சொல்லி நல்ல சகோதரர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென். என் கர்த்தர் நீர் வீற்றிருக்கிறீர், என் ஆண்டவர் நீர் இருக்கிறீர். என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் உலாவுகிற இடத்துல நிற்கிறோம். வந்து நாங்கள் வெறுமையாய் போக இந்த இடத்துல வரவில்லை. ஓ, நாங்கள் வெறுமையாய் இந்த இடத்தை விட்டு போக வரவில்லை. உம்முடைய தொடுதலோடு, எத்தனை பேருடைய தொடுதலோடு கூட போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தொடுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மை நிரப்புகிறதற்கு, அவர் நம்மை அபிஷேகிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம் நாவுகள் அவரை மட்டும் உயர்த்தட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே, நிர்விசாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்கட்டும். ஓ, உம்முடைய பிரசன்னத்தின் நடுவிலே உம்முடைய வஸ்திர தொங்கல் நிரம்பி இருக்கிற இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களிலே தேவ பயம் உண்டாவதாக, எங்கள் இருதயங்களிலே தேவ பயம் உண்டாவதாக. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர்தான் பெரியவர், நீர் ஒருவர் தான் பெரியவர், நீர் ஒருவர் தான். வாய்களை திறந்து சொல்லுவோம், நீர் ஒருவர் தான் பெரியவர். Thank you Jesus. Thank you Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம். சபையார் எல்லாரும் அமைதியா இல்லாம சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவரும் கூடாத ஒளியில்
வாசம் செய்பவரே. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி, நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் சத்தங்கள் போதாது, நீரேன்னு சொல்லி நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. இந்த சத்தம் போதாதுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல மேல இருக்கிறவர்கள் எஸ் வாசம் செய்பவரேன்னு சொல்லி, செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நன்றி அப்பா. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு எஸ் நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, நீரே ஓ நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லி, எல்லாரும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வரைக்கும் நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நல்ல கைகளை தட்டி அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவருடைய நாமம் மகிமைப்படுத்துகிற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அவர் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த கால வேளையிலே அவர் நம் நடுவிலே இருக்கிறார். நம்மை அனுக்கிரகம் பண்ணும்படி, நம் பலவீனங்களை மாற்றும்படி, நம்மை நிரப்பும்படி, நம்மை தொடும்படி அவர் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். நல்ல கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நல்ல சமூகம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் உட்கார்வோம். ஆராதனை மத்தியில் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கும் நேரம். Let us pray for our nation. தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் இளைஞர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யூத்ஸ் 15 வயது முதல் 29 வயது வரைக்கும் என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஆக இந்திய தேசத்தில் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு அந்த வயதில் சரியான வழிநடத்துதல் இல்லாமல் தடமாறி போகிற அந்த வயதில் அவர்களுக்கு வேண்டிய வழிநடத்துதல், தீவிரவாதங்கள், வன்முறைகள் போன்ற கொடிய குற்றங்களை செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார். உலக அளவில் பார்த்திங்கன்னா 5ல் 1 பகுதி நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள்
அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே 50% இந்திய மக்கள் தொகையில் 150 கோடி என்றால் 50% இளைஞர்கள். ஆகவே அடுத்த 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 ஆண்டு நடைபெற இருக்கிற எலெக்ஷன் இருக்கிறது. ஆகவே இளைஞர்களை குறிவைத்து தான் அந்த எலெக்ஷன், அந்த எல்லாமே தேர்தல் காரியங்கள் இருக்கும். ஆகவே இவைகளெல்லாம் மனதிலே வைத்து இளைஞர்களை தேவன் தாமே வழி நடத்தும்படியாய் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, அவர்கள் சரியான நேரத்திலே சரியான பாதைகளிலே நடப்பதற்கு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். பலவான் கையிலே உள்ள அம்புகளாய் இருக்கிற அவர்களை சரியாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற இளைஞர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் தந்திரமாய் கன்னிகளிலே அவர்களை சிக்க வைத்து ஆண்டவரே கொடிய காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறதை எங்கள் தேசத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதிகமான வன்முறைகளை செய்கிற ஆண்டவரே பயன்படுத்தப்படுகிற இளைஞர்கள் தான் ஆண்டவரே. போதை கலாச்சாரங்களிலே சிக்குண்டு ஆண்டவரே வாழ்வை இழக்கிறவர்களும் உண்டு ஆண்டவரே. எங்கள் தேவன் தாமே அவர்கள் சரியான பாதைகளை வழி நடத்துவதற்கு இந்த வேதத்தின் ஆண்டவரே சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சத்தியத்தில் நடக்கும் பொழுது வழி விலகாமல் நடப்பதற்கு பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே நடத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து உற்சாகமாக சொல்லுவோம் அல்லேலூயா. அருமையான இந்த 3வது மாதத்திலே இந்த கர்த்தருடைய நாளிலே முதல் ஆராதனைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சபை அறிவிப்புகளை நாம் கேட்போம். சர்ச் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்று மாலை நமக்கு 5:30 மணிக்கு நம்முடைய வாலிபர் டீன் ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். உற்சாகமாக அருமையான வாலிபர்கள், டீன் பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். அருமையான பாஸ்டர் அவர்கள் அருமையாக அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறாமல் நீங்கள் அந்த ஆராதனையிலே உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். மாலை தோறும் நடைபெறுகிற கிஃப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள் கடந்த 2 வாரங்களாக இந்த அருமையான காரியங்கள் வேத பாடமாக ஆராதனையோடு கூட மாலை வேளையில் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. தவறாமல் அருமையான இந்த வேத பாடத்தை இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சத்தியங்கள் நாம் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். தவறாமல் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சபையார் உற்சாகமாக வருகிறீர்கள். இன்னும் அதிக பேரை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் தாமே மாலை வேளையில் நடைபெறுகிற வேத பாட ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் வீடுகளிலே ஜெபிக்கிற அந்த ஒரு மணி நேர ஜெபத்தை விட்டுவிடாதபடி நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிற ஜெப குறிப்புகளோடு நாம் தொடர்ந்து ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். அதோடு கூட தரிசனங்கள் தீர்மானங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். வெள்ளிக்கிழமை நமக்கு மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை 1 மணி நேர வசன ஜெபம் ஆண்டவர் தாமே அற்புதமாய் இந்த இடத்துல அருமையாக நமக்கு ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே தவறாமல் அந்த ஜெபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்து வருகிறார். சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் வழக்கம் போல் காலை 10 மணி முதல் 12:10 மணி வரை நடைபெறும். ஆதி சபை என்ற தலைப்பில் அப்போஸ்தலர் நடபடிகளை புத்தகத்தை வசனமாக தியானித்து வருகிறோம். ஆகவே நல்ல சத்தியங்களை இந்த ஆதி சபையில் எழுப்புதல் ஏற்படுவதற்கு இந்த நாட்களிலும் அதே எழுப்புதல் நம்முடைய சபைகளிலே தேசத்தில் ஏற்படுவதற்கு தவறாமல் அந்த சத்தியங்களை தியானிக்க கடந்து வாருங்கள். உபவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவார். அனுதினமும் காலை 5:15 மணி முதல் 6 மணி அதிகாலை ஜெபமும், அதனை தொடர்ந்து 10:30 மணி முதல் 12 மணி வரை ஜெபமும் நடைபெறும். தவறாமல் உற்சாகமாக அந்த ஜெபங்களிலே எழுப்புதல் ஜெபங்களிலே பங்கு பெறுங்கள். வருகிற ஏற்கனவே அறிவித்தபடி வருகிற 25, 26 செவ்வாய் மற்றும் புதன் நமக்கு விசேஷித்த சிறப்பு கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. தவறாமல் நீங்கள் இந்த சபையாரும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நோட்டீஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் நம்மிடத்தில் நோட்டீஸ் இருக்கிறது. அதை வாங்கி சென்று அநேகருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். அழைத்து வாருங்கள். நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரை அழைத்து வாருங்கள். தவறாமல் தேவையான நோட்டீஸ் வாங்கி செல்லவும். பாஸ்டர் டேவிட் ஜாய்சன் நாகர்கோவில் அவர்கள் ஆராதனை மற்றும் செய்தி அளிக்கிறார்கள், விசேஷித்த செய்தியை. ஆகவே தவறாமல் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உற்சாகம் அடையுங்கள். நல்ல வார்த்தைகளோடு நம் மத்தியிலே கடந்து வருகிறார்கள். தவறாமல் நோட்டீஸ் வாங்கி செல்லுங்கள். வருகின்ற 20 மற்றும் 21 வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அதற்கான வால் போஸ்ட் ஒட்ட வேண்டும். வாலிபர்கள் தவறாமல் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறோம். 20ஆம் தேதியும் 21ஆம் தேதி வியாழன் மற்றும் வெள்ளி, சனி 3 நாட்களிலும் நம் ஸ்தாபனத்தில் கட்டப்பட்டு வருகிற கட்டிடத்தின் தேவைகளுக்காக தரப்பட்ட வாக்குத்தத்த கார்டை அநேகர் வாங்கியிருக்கிறீர்கள்.
ரூபாய் 2000 செலுத்தினவர்கள் தயவாக எங்களுக்கு சொல்லும்படி கேட்கிறோம். பாஸ்டர் அவர்கள் ஏற்கனவே அநேக காரியங்கள் குறித்து அதற்காக சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களால் அதை எங்களுக்கு இந்த பேங்க் மூலமாய் அனுப்ப முடியவில்லை, அந்த QR கோடு மூலமாய் அனுப்ப முடியவில்லை என்றால் டிவிஷன் போதகர்களிடையே சொல்லி அந்த பணத்தை செலுத்தி மொத்தமாக போதகர் மூலமாய் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தவறாமல் இப்படி நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் டிவிஷன் போதகருடன் ஸ்கேன் செய்யும் அட்டை உண்டு, தேவையானவர்கள் பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதபடி இந்த அருமையான காரியங்களிலே நீங்கள் தோள் கொடுங்கள். மிஷினரி ஆஃபரிங் கடந்த வருஷத்திலே அநேகர் பொருத்தனை செய்து பொறுப்பெடுத்திருக்கிறீர்கள், அநேகர் செலுத்தியிருக்கிறீர்கள். இன்னும் செலுத்தாதவர்கள் தவறாமல் இன்னும் 2 மாதத்தில் அடுத்த மாதத்திலே நமக்கு மீண்டும் புதிய மிஷினரிகளை பொறுப்பெடுக்க இருக்கிறோம். புதிய மிஷினரி அந்த தாங்குவதற்காக பொறுப்பெடுக்கிறோம். ஆகவே தவறாமல் அதை நினைவு கூர்ந்து நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். தயவாக எழுந்து நில்லுங்க, எழுந்துச்சுங்க, ஜெபம் பண்ணலாம். நம்ம மத்தியில் அருமை சகோதரி வந்திருக்காங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? ஜெபிப்போம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தருடைய நாளிலும் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தெரிந்து கொண்ட தேவன், உடைய வாழ்வில் நீ போதுமானவராக இருந்து இந்த ஆலயத்துக்கு என்ன நோக்கத்தோடு அவளை அழைத்து வந்தீரோ அவருடைய வாழ்வில் இடைப்பட்டு நடத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அவள் வழி நடத்தட்டும். அவருடைய குடும்பத்தாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆஸ்வதிங்க, உடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காணிக்கை பகுதிக்கு நேராக நம் கடன் செல்வோம். ஜெபம் செய்து பாடலை பாடும்பொழுது காணிக்கை பகுதியிலே மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தினீர். எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கும்படி ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே தேவன் தம்முடைய ஆண்டவரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவிலே உங்கள் குறைகளெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செலுத்துகிற காணிக்கைகள் தசம்பாங்கள் பொருத்தங்களை ஆஸ்வதித்து பரிபூர்ணங்களை காணச்சிங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு நடத்தும்படியாய் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடு
ராஜனை எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளா சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டே என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் உமக்காக வாழ்றேன் நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளையில் இந்த முதல் ஆராதனைகளை உம்மை துதிப்பதற்கு உதவி செய்தீர், உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலே தொடர்ந்து சில அறிவிப்புகளுக்கு நேராக சொல்ல விரும்புகிறேன். வருகிற அறிவிக்கப்பட்டது போல 25, 26 ஆகிய 2 நாட்களில் நமக்கு நடக்கிற அந்த விசேஷமான கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தினுடைய நோட்டீஸ் இப்போ தரப்படும். வால் போஸ்ட் உங்கள் டிவிஷன் பாஸ் இடத்துல கொடுக்கப்படும். உங்களுடைய டிவிஷன் போதகர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அந்த வால் போஸ்டை ஓட்டுகிற காரியத்திற்கு தீர்மானம் எடுத்து நீங்கள் அந்த உங்களுடைய டிவிஷன் போதகர் வழி நடத்துகிறபடி அந்த வால் போஸ்டுகளை ஓட்டும்படி அன்பாக ஆண்களையும் வாலிபர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய 21 நாள் ஜெபம் நமக்கு படிவம் நமக்கு வந்திருக்கிறது. தயவாக இந்த நோட்டீஸையும் இந்த ஃபார்மையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நோட்டீஸ் ஆளுக்கு கரெக்டாக 1 அப்படி கொடுக்கக்கூடாது. நோட்டீஸை உங்களுடைய தேவைக்கு வாங்கி கொள்ளுங்கள். இன்னும் யாராவது வாங்க, ஜென்ஸில் இந்த பக்கம் வாங்க, ரோஹித்லாம் வா. மேலே மேலே கொண்டு போங்க. மேலே யாராவது படிவத்தை வாங்கின பிறகு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்முடைய ஜெபம் மார்ச் மாதம், இந்த மாதம்
20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் 20ஆம் தேதி 20ஆம் தேதி ஆரம்பித்து நமக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை அந்த ஜெபம் நமக்கு முடிவடைகிறது. ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். இந்த படிவம் ஒரு ஃபேமிலி ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். இந்த நம்முடைய 21 நாட்கள் ஜெபம் நீங்கள் அதிலே பார்க்கலாம். மார்ச் 20ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 12 சனிக்கிழமை வரை முடியும். நம்முடைய ஜெபத்திலே காலை 5 முதல் 6, காலை 10:30 முதல் 12, மாலை 7 முதல் 8 என்கிற 3 ஜெப நேரங்களில் இந்த ஜெபம் நடக்கும். இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெப குறிப்பை பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பெயர், குடும்ப தலைவர் அல்லது ஜெப குறிப்பினுடைய பெயர், உங்களுடைய குடும்பத்தினர். இந்த படிவம் எதற்குனா, நல்லா கவனிங்க, இந்த படிவம் எதற்கு அப்படின்னா மேலே கொண்டு போங்க. படிவம் ஃபார்ம் இல்லையா, மேலே படிவமும் நோட்டீஸ் மேலே. இந்த ஃபார்ம் எதற்கு அப்படின்னா பரிந்து பேசும் ஜெபம். ஆகையால் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களை நீங்கள் மையமாக வைத்து அவருடைய பெயரை எழுதணும். நண்பர், குடும்பத்தினர், உறவினர். அது மிக முக்கியம். இந்த அரசியல் தலைவர், போன முறை அரசியல் தலைவரில் ஒருத்தர் எழுதிட்டார், காமராஜன் எழுதிட்டார். அவர் இறந்து எத்தனையோ வருஷம் ஆகுது. ஆமாம், உயிரோடு கூட இருக்கிற அரசியல் தலைவர், அதை மறந்துடக்கூடாது. அதே போல் உலக தலைவர், உடன் பணிபுரிகிறவர்கள், அருகில் வசிக்கிறவர்கள். 2 காரியத்தை நானே போட்டிருக்கிறேன். தேசம் வடகொரியா, முக்கிய நபர் வடகொரியா மக்கள். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய இரும்பு திரைக்குள்ளே இருக்கிற ஒரு தேசமாக வடகொரியா இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அங்கே ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ எந்த விதமான தொடர்பும் இல்லாத மக்கள், டிவி இல்லை, இப்படி பல நெருக்கத்தில் இருக்கிற வடகொரியா மக்கள். பைபிளை படித்தார்கள் என்று சொன்னால் படித்தவரை மாத்திரமல்ல, படித்தவர்களுடைய சந்ததி, அவங்க தாத்தா பாட்டியில் இருந்து அவங்களோட உறவினர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் அவர்கள் சிறைச்சாலைகளே வாழ்நாள் சிறை என்று போட்டு விடுகிறார்கள். ஆகையால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே வடகொரியாவிலே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த வேண்டும். வடகொரியா மக்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் அந்த வடகொரியா மக்களை ஆண்டவர் கோடி கோடியாய் தம் பக்கம் இழுக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஜெபக்குறிப்புக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசம் ஒன்று இருக்கும். ஒரு தேசம். இந்த ஜெபக்குறிப்பு நம்ம ஒருவருடைய கையில் போகாது, எல்லாருடைய கையிலும் மாறி மாறி வரும். அப்படி யாருடைய கையிலே இந்த ஜெபக்குறிப்பு வருகிறதோ, இந்த நண்பர்கள், குடும்பத்தினர் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கடைசி ஒரு 5 நிமிடம் பின்னாடி இருக்கிற தேசம், அந்த தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதையெல்லாம் ஒரு முறை வாசித்து நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உலக அளவில் இருக்கிற அந்த தேசங்களிலும் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இன்னொரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த ஜெபக்குறிப்பிலே ஒரு காரியம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா யாராவது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கல. சரி. என்ன அப்படின்னா, உங்கள் ஜெபக்குறிப்பு என்று காலம் போடவில்லை. உங்கள் ஜெபக்குறிப்பு. அதை ஏன் நான் காலம் போடல அப்படின்னா, அதுக்கும் சில காரணம் இருக்கிறது. அதில் 3 பேரை தான் எழுதுன அப்படின்னா நீங்கள் பிட்டடிக்கிற மாதிரி அதுலேயே 10 பேரை சேர்த்துறது.
அப்படியே ஒவ்வொன்று போட்டு நான் அதை ஏன் எழுதலை அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவிலே சொல் பிறவாததுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. அது மட்டுமல்ல, மிக முக்கியம், யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவன் சிறை இருப்பேம்மா. அப்போ நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் இருக்கிறதோ அதை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகையால் உங்களுடைய ஜெபக்குறிப்பு, உங்கள் பேர், உங்கள் குடும்பத்தினுடைய காரியம் இல்லை என்று நீங்கள் சோறாதீங்க. நீங்கள் எழுதாவிட்டாலும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே செய்ய வேண்டிய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் இந்த ஜெபக்குறிப்பு மிக தெளிவாக நான் தயவாக கேட்டுக்கொள்வது, தமிழில் எழுதுங்க, ஆங்கிலத்தில் எழுத வேண்டாம். காரணம், இந்த ஜெபக்குறிப்பு பலருடைய கைக்கு போகும். ஆகையால் தமிழில் எழுதினால் எல்லாரும் வாசிப்பதற்கு எளிதாக இருக்கும். ஆகையால் தயவாக அந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை முடிகிறது. குறித்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 14, 15 இந்த 2 நாட்களில் சிலுவை பாடுகள் ஊர்வலம் ஒன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நேருக்காலனி மெயின் ரோட்டில் கல்வாரி சிலுவையினுடைய பாடுகள், நம்முடைய வாலிபர்கள் அந்த சிலுவை பாடுகள் என்பது எவ்வளவு கடினம் என்கிறதை நடிப்பார்கள். அதற்கு தேவையான காவல்துறை அனுமதியை பெற்று நம்முடைய சபையினுடைய யூத் இப்போ நல்லா முன்னேறி வந்துட்டாங்க. ஆகையால் அந்த சிலுவை பாடினுடைய அந்த ஊர்வலம் அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது உதவி செய்யும். அல்லேலூயா. இந்த சிலுவை பாடு ஊர்வலத்திற்காக பாஸ்டர் ஜான்சனும் பாஸ்டர் சார்லஸ் அவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த 2 பேரும் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். காரணம், பாஸ்டர் சார்லஸ் தான் அந்த உடைகளை எங்கே வாங்கணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். உடை எங்கே வாங்கணும், அங்கே ரோம போர் சேவர்களுடைய உடை இதெல்லாம் கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கணும். ஆகையால் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் இந்த ட்ராமாவை நம்ம செய்ய போகிறோம். ஆகையால் நீங்கள் இந்த வாரத்திலிருந்தே பாஸ்டர் ஜான்சன், பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நாம் ஒரு புது மிஷனரியை தாங்குகிறோம். நம்முடைய ஸ்தாபனத்தில் ஜம்மு காஷ்மீரில் ஊழியம் செய்கிற, அங்கேயே ஊழியம் செய்கிற ஒரு மிஷனரியை நாம் தாங்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அவருடைய தகவல்கள் நம்முடைய கையில் வரும். நாம் தொடர்ந்து இந்த வருஷத்திலே ஒரு புது மிஷனரியை தாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்ப போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். போதும், கண்களை மூடுவோம். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். அவருடைய பாடுகளின் ஐக்கியம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த காலையில் எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடைய தேவன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் போதித்து தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு மாலை எல்லா வாலிபர்களும் பிள்ளைகளும் நீங்கள் அந்த யூத் டீன் சர்வீஸில் பங்கு பெறணும். சில வாரம்தான் இருக்கிறது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் எழுதுகிறார், நான் இப்படி அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்திருக்க வேண்டும்.
அந்த சிலுவை மாத்திரம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உயர்ந்த சில பாஸ்டர்ஸ் கூட புது விதத்திலே பிரசங்கிக்கிறார்கள். மோசே அப்படித்தான் சொன்னார். உபாகமம் மன்னிக்கணும், என்னாகமம் 11:11 என்னாகமம் 11:11 மோசே சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேலே சுமத்ததினால் உமது அடியேனுக்கு உபத்திரவம் வரப்பண்ணியது என்ன? ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிறான், ஏன் ஆண்டவரை உபத்திரவத்தை வரப்பண்ணினீர்? ஏன் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போய்விட்டது? ஏன் உபத்திரவத்தை வரப்பண்ணினி? ஒரு கேள்வி கேட்கிறான். இன்றைக்கும் உபத்திரவங்களை குறித்து, பாடுகளை குறித்து பல கருத்துக்கள் உண்டு. உபத்திரவ உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இல்லை, பாடுகள் இல்லை என்று ஆசீர்வாதமான பிரசங்கங்களை கேட்கிற ஒரு காலங்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அதான் முக்கியம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கலாம் நீங்க பார்க்காதீங்க. இயேசு என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 கிளியரா, ரொம்ப தெளிவா இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, உபத்திரவம் உண்டு. இல்லைன்னு சொன்னாரா? பாடுகள் இல்லைன்னு சொன்னாரா? போராட்டங்கள் இல்லை என்று சொன்னாரா? நோ. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபத்திரவம் உண்டு. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்கிற ஆளில் உபத்திரம் வராது, பொதுவாகவே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பி போல்ட், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, உபத்திரவம் இருந்தாலும் பயப்படாத. அதான் அர்த்தம், பயப்படாது. அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இயேசுநாதர் தான் இப்படி சொன்னாரா? மற்றவர்கள் என்ன சொன்னார்கள்? கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:4 பிற்பாடு என்னுடைய தலைப்புக்கு போகிறேன். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். நல்லா கவனிங்க, பவுல் எழுதுகிறார் தெசலோனிக்கே சபைக்கு, நாங்கள் முன்னாலே உங்களுக்கு சொன்னோம், உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிகிறீர்கள். அப்ப உபத்திரவங்களை குறித்து ஒரு தெளிவான ஒரு தெளிவு நம்ம தேவை. பல உபத்திரவங்கள் வந்தாலும் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். இதை வாசித்து தலைப்பை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 4:17. எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் வாசிங்க பார்க்கலாம். மேலும் காணப்படுகிறவர்களால் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு விசை, சீக்கிரத்தில் என்கிறதை காட்டிலும் அங்க வேதம் ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. பயப்படாதே, அதிசீக்கிரத்திலே அந்த உபத்திரவம் நல்ல கனத்தையும் மகிமையும் உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப உபத்திரவங்களிலே நீ மரித்து போவதில்லை, உபத்திரவத்திலே நீ சிறுமைப்படுவது இல்லை, உபத்திரவங்கள் உங்களை அழிப்பதும் இல்லை, உங்களை உபத்திரவங்கள் உங்களை கீழே கொண்டு போகாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நிச்சயம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த காலையினுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு பாடுகளின் மேன்மை. பாடுகளில் மேன்மை. நம்ம பாடுகளை எதிராக நமக்கு இதெல்லாம் அகென்ஸ்டாகவே இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம அப்படி கொண்டு போகிறோம். இல்லை,
பாடுகளிலும் ஆண்டவர் மேன்மைகளை வைத்திருக்கிறார். ஒன்று, போராட்டங்களும் பிரச்சனைகளும், முதல் குறிப்பு, நம்மை சரியான இடத்திற்கு நடத்துகிறது. சரியான இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போவதற்கு சில போராட்டங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த போராட்டங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு அந்த வருஷத்திலே. நல்ல கவனிங்க, எந்த வருஷத்திலே ஆசீர்வாதம் பெருகியதோ, எந்த வருஷத்திலே இதுவரை இல்லாத அளவுக்கு விளைச்சல் 100 மடங்கு என்பது ஆச்சரியம். எப்ப 100 மடங்கு விளைச்சல் வந்ததோ அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 26 அதிகாரம் 14, 15, 14 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிற? பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் விளைச்சல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஈசாக்கு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே அந்த ராஜா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஈசாக்கு, நீ என்ன செய்? அதை வாசிங்க அந்த வார்த்தையை. 13வது வசனம். மகா ஐஸ்வரியனானான். 16 வசனத்திலே அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, ஐயா ஈசாக்கே, நீ எங்களை விட்டு போய்விடு. ஆசீர்வாதங்கள் தொடங்கும் பொழுதுதான் தேவன் சில போராட்டங்களையும் அனுமதிக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற உடனே அந்த ராஜா சொன்னான் ஈசாக்கை பார்த்து, நீ எங்களை பார்க்கலும் மிகுந்த பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு. அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இப்ப ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு போகிறான். எந்த இடத்தை விட்டு போகிறான் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற இடத்தில் இருந்து ஈசாக்கு துரத்தப்படுகிறான். அபிமெலேக்கு என்ன நினைச்சானா, இந்த இடத்தை நம்ம கைப்பற்றி கொண்டார், அடுத்த வருஷம் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்தார். ஆனால் அது உண்மை அல்ல. அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெறுவதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்ம எங்க இருக்கிறோம் என்பதல்ல, நம்ம எங்க இருக்கிறோம், பாலைவனத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை காண செய்வார். தப்பாக அபிமெலேக்கு அவன் எடை போட்டான். வேதத்திலே வாசிக்கிறோம், வசனம் 15 வசனத்திலே, பலத்தவனானாய் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம், எது எது ஆசீர்வாதமோ, நல்ல தண்ணீர் இருக்கிற துறவுகள் ஆபிரகாம் வெட்டியது எல்லாவற்றையும் அபிமெலேக்கினுடைய ஆட்கள் அதையெல்லாம் மூடிக்கிட்டே வந்தாங்க. சில நேரங்களிலே சில போராட்டங்கள் நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. ஏன் இப்படி நடக்கிறது? ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றோம், நல்ல ஆசீர்வாதமான நீரூற்றுகள், ஆனால் ஒவ்வொன்றாய் மூடப்படுகிறது. ஒருவேளை ஈசாக்கினுடைய மனதில் கூட இந்த காரியம் வந்திருக்கும். நீங்க வாசித்து பாருங்க பார்க்கலாம். 17வது வசனத்திலே, கேராரின் பள்ளத்தாக்கிலே போய் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். வசனம் 19, அங்கேயும் ஒரு நீர் ஊற்றை ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பள்ளத்தாக்கில் கூட மறந்துடக்கூடாது, பள்ளத்தாக்கிலும் ஒரு நீரூற்றை ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுத்தார். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலே, கேராருடைய மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடைய, இது எங்க தண்ணீர் என்று சொல்லி
ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் தான் அந்த இடம் என்னத்துக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வாக்குவாதம். ஈசாக்கினுடைய மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ஏன் இவைகள் நமக்கு நடக்கிறது? நல்லா தானே இருந்தோம், 100 மடங்கு ஆசீர்வாதம், ஒரு நல்ல மன சமாதானமான ஒரு வாழ்க்கை. நம்மளை அனுப்பிட்டான், போகிற இடத்துலாம் பள்ளத்தை மூடுகிறான், நல்ல நல்ல துறவுகளை எல்லாம் மூடப்படுகிறது அப்படின்னு ஈசாக்கினுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். 21வது வசனத்தில் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு என்னங்க சித்தானா என்று பெயர் வைத்தார். அங்கேயும் துறவை மூடினார்கள். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஈசாக்கு இதை எப்படி எடுத்துக்கொண்டான்னு சொல்லி. நம்மளா இருந்தால் முறுமுறுத்திருப்போம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ அடிக்கிறாரு அப்படின்னு கட்டி விடுறாரு, தண்ணியை பூரா மூடுறாரு. ஆமாம், முறுமுறுத்திருப்போம், நிச்சயம் முறுமுறுத்திருப்போம். முறுமுறுத்திருக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், கண்டிப்பாக முறுமுறுத்துருவோம். நான் ஒரு 1000 முறை சொல்லாட்டி ஒரு முறையாவது நல்ல தண்ணியெலாம் அவன் பிடிச்சிக்கிறானே அப்படின்னு. கடைசியில் நல்ல கவனிங்க, உங்களை தள்ளுகிற போராட்டங்கள், உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முன்னே தள்ளுகிற போராட்டங்கள் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரெகபோத் என்கிற இடத்திலே நிற்கிறது. ரெகபோத் என்கிற இடத்திலே வைக்கிறது. அந்த இடத்திலே ஒரு துறவை கண்டார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு சொல்லுகிறார், நாம் தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயர் வைத்தார். எதற்காக இந்த அழுத்தங்கள்? ஒரு ஆமன் சொல்ல போறீங்க. தேவன் உனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அழுத்தங்கள். இந்த அழுத்தம் மாத்திரம் இல்லாதிருந்தால் அங்கே இருந்திருப்பான், 100 மடங்கு ஆசீர்வாதம் போதப்பா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை ரெகபோத்துக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமல்லைங்க, ஒரு நாள் வந்தது. வசனம் 31 வாசிக்கிறோம், துரத்தினவர்களே தேடி வரும்படி செய்தார். கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். 30ஆம் வசனமா? 30ஆம் வசனம். அது அபிமெலேக்கு வந்ததை மட்டும் வாசிங்க. 28. அதற்கு அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாயும் அகுசாத்தும், இப்போதான் கஷ்டப்பட்டு வாசித்தேன், அதையும் மாற்றிட்டு போயிட்டேன். அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இவங்க தாங்க துரத்தின ஆட்கள். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பின்னாடி இருந்து யாரெல்லாம் துரத்தினார்களோ, யாரெல்லாம் உனக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ, ஒரு நாள் வரும் பொழுது அவர்களே உன்னை தேடி வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். அழுத்தம் கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, ஆனால் அழுத்தப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனிடத்தில் வந்து ஆமாம் பல காரியத்தை செய்து வேதத்திலே வாசிக்கிற 31 வாசிங்க பார்க்கலாம். 31. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோடே போய்விட்டார். துரத்தி விட்டவர்களே தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். பல நிலைகளிலே நாம் புறக்கணிக்கப்படலாம், பல நிலைகளிலே புறக்கணிக்கப்படலாம். ஆனால் மறந்துடக்கூடாது, கர்த்தர் மாத்திரம் ஒருவனையும் புறக்கணிப்பதில்லை. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எப்தாவை துரத்தினார்கள். போய் ஓடி போயிரு, நீ அந்நிய ஸ்திரிய மகன் என்று சொல்லி எப்தாவை துரத்தினார்கள்.
எங்கள் ஊரில் நீ இருக்கக்கூடாது, எங்கள் ஊரில் நீ இருக்கக்கூடாது, நான் எங்கள் ஊரில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீ மகன் என்று சொல்லி அவனை அவனுடைய எல்லையிலிருந்தே துரத்தினார்கள். இப்படி வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வரும். எல்லையிலிருந்தே எப்தாவை துரத்தினார்கள். ஆனால் தேவன், நல்ல கவனிக்கணும், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, இவ்வளவு அழுத்தப்படுகிறேனே, பயப்படாதீங்க. இந்த அழுத்தம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, பார்க்கலாம். எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண யார் துரத்தினார்களோ, யார் துரத்தினார்களோ அவர்களே எப்தாவை தேடி வந்து இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? நீ வாப்பா, நீ தான் எங்களுக்கு என்னவா இருக்கணும்? சேனாதிபதியா இருக்கணும், தளபதியா இருக்கணும், வாப்பா. அப்ப மறந்து விடக்கூடாது, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒருவேளை இந்த காலையிலே நீங்க எந்த அளவுக்கு அழுத்தம் அடைந்திருந்தாலும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு செழுமையான இடத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 63வது சங்கீதம், 66வது சங்கீதம், 12வது வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல், 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கையை வைத்தாமன்னு சொல்கிறோம். வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல சூழ்நிலை அழுத்தப்பட்டோம். இப்போ ஒரு அலஜா போட போகிறோம், அதை உணர்ந்து போட போகிறோம். சில நேரத்தில் அந்த அழுத்தம் நம்மை பயமுறுத்தியது. இந்த அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அந்த அழுத்தம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை அழித்து விடுமோ என்று சொல்லி அந்த அழுத்தம் நம்மை பயமுறுத்தியது. ஆனால் என் ஆண்டவர் அந்த எல்லா அழுத்தத்தின் நாட்களில் இருந்து என்னை விடுவித்து என்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி 3 முறை ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போடுகிற அல்லேலூயா அதற்கு சாட்சி. அழுத்தத்தை குறித்து பயப்படாதே. அழுத்தத்தில் இருந்து உன்னை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப ஆதியாகமத்திலே வாசித்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு அழுத்தப்பட்டு, இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26:23, அப்பொழுது ஈசாக்கு எங்கே வந்தான் அப்படின்னா பெயர்சபாவுக்கு போனான். நல்ல கவனிங்க, ரெகோபோத்து நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லிவிட்டு அங்கே தங்காமல் ஈசாக்கு எங்கே போகிறார்? பெயர்சபாவுக்கு போகிறான். அந்த பெயர்சபாவுக்கு போகும் பொழுதுதான் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அவனுடைய காதுகள் கேட்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, அந்நாளில் தானே வேலைக்காரர் வந்து தாங்கள் வெட்டின ஒரு துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டதாய் சொன்னார்கள். இப்ப கவனிங்க, ஆதியாகமம் 26:33 அதற்கு ஈசாக்கு சேபா என்று பெயரிட்டான். இந்நாள் வரைக்கும் அது பெயர்சபா என்று அழைக்கப்படும். பெயர்சபா அந்த வார்த்தையை மட்டும் மைண்டில் வச்சு கொள்ளுங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த பெயர்சபாவை குறித்து பேசுகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்த கூட்டி கொண்டு போய் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆபிரகாம், அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்து எங்க மோரியா மலைகளிலிருந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் திரும்பி வந்து தங்கள் குடும்பத்தை எல்லாம் கூட்டி கொண்டு போய் எங்கே இருந்தார்களாம்?
பெயர் செபாவிலே குடியிருந்தான். அந்த வார்த்தை கவனிங்க, பெயர் செபாவிலே குடியிருந்தான். மோரியா மலைக்கு பின்பு பெயர் செபாவிலே குடியிருந்தது மாத்திரமல்ல, 33வது வசனத்திலே, ரொம்ப முக்கியமான வசனம், 33வது வசனத்திலே என்ன சொல்லுகிறது? 21ஆம் அதிகாரம் 33, ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். ஆண்டவர் ஏன் ஈசாக்கை அழித்தினார்? ஆபிரகாமை நிலைப்படுத்தின இடத்திற்கு ஈசாக்கே நீ வர வேண்டும். அல்லேலூயா. உன் தகப்பன் இங்கே தான் ஒரு தோப்பை உண்டு பண்ணினான். உன் தகப்பன் இங்கே தான் ஆராதிப்பதற்கு ஒரு காரியத்தை செய்தான். உன் தகப்பன் இங்கே தான் இருந்தான். ஆகையால் அந்த இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கை அந்த பாடுகள் தள்ளி ஈசாக்கு சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் அந்த பாடுகள் அவனை நிறுத்தியது. அல்லேலூயா. நல்லா உச்சமா அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்கேயோ பிறந்தீங்க, எங்கெங்கேயோ வளர்ந்தீங்க, எங்கெங்கேயோ படிச்சிங்க, எங்கெங்கேயோ கல்யாணம் முடிச்சிங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாம் தள்ளி 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 எங்கே வச்சுருக்காரு? பலவந்தாங்களை வச்சுருக்கார். கொஞ்சம் கண்ணை மூடி நீங்கள் இப்போ இல்லை, வீட்டில் போய் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a wonderful life. ஆமாம், எங்கேயோ இருந்த நம்ம எல்லாம் அப்படியே அது அழுத்தம் கொண்டு போச்சுங்க, அழுத்தம். ஆனால் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை குடும்பத்தையும் செழிப்பான இடத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், பாடுகள் நமக்கு மேன்மையாய் முடிகிறது. இரண்டாவது காரியம், போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம் எதிர்கால தேவனுடைய திட்டத்தை துவங்குகிறது. போராட்டம் தான் நம்முடைய எதிர்கால திட்டம். நம்ம எல்லாரையும் குறித்த ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிதானே? எப்படிப்பட்ட திட்டம்? எப்படிப்பட்ட திட்டம்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான the marvelous, such a biggest plan, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த தேசத்தில் பிறந்தேன் வருத்தப்படாதீங்க. ஐயோ, நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாமே. சில பேருக்கு வருத்தம் உண்டு, நான் அங்கே பிறந்திருக்கலாமே, அங்கே போயிருக்கலாமே, இங்கே போயிருக்கலாமே. உலகத்தில் எங்கே சுற்றினாலும் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் கீழே பாயை போட்டு தலானியை போட்டு படுக்கிறோம் பாருங்க, இதை மாதிரி சுகம் எங்கேயுமே வர. நம்ம சொந்த வீடு. ஐரோப்பாலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, அதெல்லாம் போயிட்டீங்கன்னா வெளியே அவன் விஷ் பண்ணுவான், குட் மார்னிங்மா. டிராஃபிக் கார் ஓட்டினா அவன் ஹாய் சொல்லுவான். ஆனால் ஒரு இப்போ நம்முடைய சபையில் எப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு 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 அந்யோன்ய ஐக்கியம் இருக்கிறதோ அது அங்கே கிடைக்காது. ஆகையால் நம்ம எந்த தேசத்தில் பிறக்க வைத்திருக்கிறாரோ அதற்காய் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூக்கி ஆப்பிரிக்காவிலே போடாமல் நம்மளை ஆண்டவர் இங்கே இந்தியாவிலே பிறக்க வைத்திருக்கிறாரே, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒன்றுமே, அவனெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் ஒன்றுமே தெரியாது. அவனை சிரிக்க வச்சா தான் ஒரு மனுஷ ரூபம் இருக்குன்னே தெரியும். ஆமாம், அந்த அளவுக்கு. ஆனால் தேவன் நம்ம எல்லாம் அற்புதமாய் படைத்து இந்திய தேசத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம் எதிர்கால தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 மிக அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஈசாக்கு இல்லை. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது 12 கோத்திர பிதாவாகிய யாக்கோபு இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது 12 கோத்திரம் உருவாக்கப்படவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த எந்த தேசம் என்று பெயர் சொல்லப்படவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது யார் மூலம் ஆரம்பிக்கும் அதுவும் சொல்லப்படவில்லை.
இப்போ வாசிங்க, இப்போதான் புரியும். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே தேசம் பரதேசிகளாய் சொல்லப்படவில்லை. எந்த தேசம்? எகிப்து. எகிப்து தேசம் சொல்லப்படவில்லை. அப்புறம் அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் எத்தனை வருஷம்? 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயம். நல்ல கவனிங்க, இன்னும் ஈசாக்கு உருவாகவில்லை, யாக்கோபு இல்லை, 12 கோத்திரம் இல்லை. ஆனால் தேவன் உபத்திரவத்தை முன்னறிவிக்கிறார். உபத்திரவத்தை முன்னறிவிக்கிறார். உபத்திரவத்தை முன்னறிவித்து உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமா நீ அறிய கடவாய் அப்படிங்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, இந்த 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 வார்த்தை சொல்லுவதற்கு முன்னே ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டு வந்துட்டான். இப்ப ஈசாக்கினுடைய காலம் வரும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறாரு, எகிப்துக்கு போகாதே, எகிப்துக்கு போகாதே அப்படிங்கிறார். இப்ப ஆதியாகமம் 46:3 யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போ அப்படிங்கிறார். ஈசாக்கை பார்த்து நீ எகிப்துக்கு போகாதே என்று சொன்னவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஏன் யாக்கோபை ஆண்டவர் எகிப்துக்கு போக சொன்னார் அப்படின்னா, தேவன் தனது திட்டத்தை உருவாக்குகிற யோசேப்பை எகிப்துக்கு முன்னமே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அனுப்பின விதம் நமக்கு பயமா இருக்கும். அனுப்பின விதம் பயம். எப்படி அனுப்பினார்கள்? அவனை தூக்கி அவனை குழியில் போட்டு, ஆமாம், யோசேப்பினுடைய வாழ்க்கை. அதில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் படித்தேன். என்னன்னா, இவர்கள் கானான்ல இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கானான்ல இருந்து ஆடு மேய்க்கிறாங்க. கானானிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், நீ போய் உன்னுடைய சகோதரர்களை பார்த்துட்டு வாப்பா, அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறேன். வேதம் சொல்லுகிறது, அப்படி யோசேப்பு அங்கே போன பொழுது அங்கே அவனுடைய சகோதரிகள் இல்லை. இங்கதான் ஆடு மேய்க்கணும், ஆனா அங்க ஆடு மேய்க்கிற அவங்க இல்லை. அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். யோசேப்பு அவனிடத்தில் கேட்கிறான், இங்கே ஆடு மேய்த்தவர்கள் எங்கேன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு பேர் சொன்னான். என்ன பேருங்க? சத்தமா சொல்லுங்க. தோத்தான். அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க, ஏன் சொல்றேன்னா, கானானில் இருந்து இந்த தோத்தான் என்பது வெகு தூரம். பட் ஏன் அவர்கள் தோத்தானுக்கு போனார்கள் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, மெசொப்பொத்தேமியாவில் இருந்து எகிப்துக்கு வர்த்தக பாதை இந்த தோத்தான். கையவே ஜாமன் சொல்லுங்க. மெசொப்பொத்தேமியாவில் இருந்து எகிப்துக்கு வர்த்தகம் செய்வாங்க பாருங்க, இஸ்மவேலர்கள் மற்றவர்கள் மீதியானியர்கள். அந்த வர்த்தக பாதை தோத்தான்ல தான் இருக்கிறது. தேவன் எவ்வளவு அழகாய் திட்டமிட்டு யோசேப்பை கொண்டு போறாரு வச்சுங்க. ஒருவேளை குழியில போட்டது அதெல்லாம் இருந்தாலும் சரியான பாதையிலே கர்த்தர் யோசேப்பை கொண்டு போனார். ஏன் இங்க வந்தோம் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஏன் இவ்வளவு தூரம் ஆடு மேய்ச்சிட்டு வந்தோம் தெரியாது. ஆனால் தேவ திட்டம் நிறைவேறும் பாதையை கர்த்தர் அங்கே தான் துவங்கினார். குழியிலே போட்டாலும் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டாலும் தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுக்கும் சொல்லலை. பல ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கும். இதில் என்ன வேதனைனா, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று யாருக்கு தெரியும்? 10 சகோதரருக்கு தெரியும். என்னன்னா, விட்டு போட்டார்கள். ஏதோ எகிப்தில் இருப்பான், எங்கேயாவது கிடப்பான், அடிமையாக வேலை செஞ்சுட்டு.
யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறதை தேவன் யாக்கோபுக்கு மறைச்சார், சொல்லலை. யாக்கோபு எப்படி அழுதான் தெரியுமா? அவ்வளவு அழுதான். ஆறுதல் சொல்ல ஒரு பிள்ளையும் போக முடியல. அந்த அளவுக்கு யோசேப்பை நினைத்து தேவன் அமைதியாயிரு. சில நேரத்தில் நம்முடைய கண்ணீரை காணாதவரை போல இருந்தார். அவர் நமக்கு துரோகம் செய்கிற தேவன் அல்ல, நம்மை விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், பாட்டே உண்டு. என்ன பாட்டு? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும். என்ன பாட்டு தெரியாதா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சரி சரி, போதும், இதுக்கு மேலே வேணாம். ரொம்ப பரலோகமே அசையும். அப்போ ஆண்டவர், நல்ல கவனிங்க, சரியான பாதையிலே கொண்டு போனார். இப்போ ஆதியாகமம் 39:20 யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். இப்போ யோசேப்பினுடைய மனநிலைக்கு போவோம். இப்போ யோசேப்பினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சகோதரர்கள் மேலே வருத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். தூக்கி உள்ளே போட்டாங்களே, இப்படி கொண்டு வந்துட்டாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. ஆமாம், சகோதரர்கள் மேலே கண்டிப்பாக ஒரு மன வருத்தம். இப்போ அந்த சிறைச்சாலையில் அவனுடைய லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிளோடு கூட தான் இருக்கிறான் என்று சங்கீத புத்தகம் 105:18 வாசிக்கிறோம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இருமினால் அடைபட்டு இருந்தது. யோசேப்பு சிறைச்சாலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலில் இல்லை. வேதனை வேதனை. அவன் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன். அது மட்டுமல்ல, அங்கே யோசேப்பு சமாதானத்தோடு இல்லை, ஸ்ட்ரகிளோடு இருந்தான் என்பதற்கு ஒரு வார்த்தை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 40:14 வசனம், verse 14. பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறான், கீழ்ப்பகுதி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேலே தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தார். போராட்டமான காலங்களில் யோசேப்பு எல்லாத்தையும் மறந்துட்டான். என்னெல்லாம் மறந்துட்டான்? தேவன் தனக்கு கொடுத்த அத்தனை சொப்பனத்தையும் மறந்துட்டான். சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். பார்வோனுடைய சொப்பனுக்கு, பானபாத்திரக்காரன் சொப்பனுக்கு விளக்கம், சொப்பத்துக்கு விளக்கம், சுயம்பாகினுடைய சொப்பனத்திற்கு விளக்கம். ஆனால் தேவன் தனக்கு கொடுத்த சொப்பனத்தை யோசேப்பு மறந்தான். என்னென்ன வேதனை? சின்ன வயதில் இளம் பிரயாத்தை நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. சின்ன வயசில் அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், பல கேள்வி யோசேப்பு கேட்டு இருப்பார், வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நீங்க மறந்துடக்கூடாது, எல்லா போராட்டங்களும் உன் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:10 ஸ்தேவான் சொல்லுகிறான் மிக அழகாக, தேவனோ அவனோடு கூட இருந்து, யோசேப்போடு கூட இருந்து அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அவனை அதிகாரியை ஏற்படுத்தினான். கையை வைத்தாமன் சொல்லு. அப்ப இந்த பாடுகள் தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு லிஃப்ட், ஒரு மேல், உயர்த்தின உயர்வு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு மேலான உயர்வு. பார்வோனுக்கு அடுத்து உடனே முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டான். சொல்லிட்டான், சிங்காசனத்திலே மாத்திரம்தான் நான் உனக்கு கொஞ்சம் மேலே, மற்றபடி பார் இந்த தேசம் முழுமைக்கும் நீர்தான் அதிகாரி.
கையை வைத்து ஆமென் சொல்லு. சில காரியத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது, சில காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக தேவன் நம்ம மேலே அக்கறை இல்லை என்று நினைக்காதீர்கள். உனக்கான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கான ஒரு பெரிய திட்டம் உண்டு. உனக்காக ஒரு எதிர்கால திட்டத்தை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்காக ஒரு எதிர்கால திட்டத்தை அமைத்து வைத்திருக்கிறார். நாட்கள் வரும் பொழுது இந்த போராட்டங்கள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் எளிமை நிற்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பாடுகளை குறித்து பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் வேதனை தான், கண்ணீர் தான், பல கொஸ்டின், பல கேள்விகள். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது? எதற்காய் உங்கள் அடியானுக்கு இந்த உபத்திரவத்தை ஏன் வர பண்ணினீரப்பா? ஓய் லார்ட். பல கேள்விகள் உண்டு. ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த அழுத்தம்? சில அழுத்தங்கள் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று, இன்றைக்கு நீ சந்திக்கிற அத்தனை அழுத்தங்களும் ஹல்லேலூயா உன்னை தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு கொண்டு வரும். அவர் உனக்காக ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். நீ பெயர் சபாவுக்கு வர வேண்டும். உன் தகப்பனாய ஆபிரகாம் அங்கேதான் என்னை தொழுது கொண்டான், அங்கேதான் ஒரு தோப்பை உண்டு பண்ணினான். ஈசாக்கே, நீ அங்கே இருந்தது போதும், நீ புறப்படு. பெயர் சபைக்கு வந்த பிறகுதான் ஈசாக்குக்கு தெரியும், தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்தார். அந்த அழுத்தம் என்னை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு நீ உணர்கிற அழுத்தம் உன்னை உடைத்து விடாது. இன்றைக்கு இருக்கிற அழுத்தம் உனக்கு எதிரானது அல்ல. It is favorable you. அது உனக்கு சாதகமாய் முடியும். பாடுகள் எல்லாம் தேவன் உனக்கு என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு உன்னை கொண்டு போகும். ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். பல பாடுகளை அனுபவித்திருக்கிறீர்கள், பல கண்ணீரை சிந்தியிருக்கிறீர்கள். கர்த்தர் உன் கண்ணீரை மேன்மையாக எண்ணி ஹல்லேலூயா செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து உன்னை விட்டிருக்கிறார். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்களை தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணியிருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணியிருக்கிறார். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க அந்த வார்த்தையை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் நல்ல சத்தத்தை உயர்த்தி நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. பயப்படாதே. எதிர்காலம் நமக்குண்டு. உனக்காக ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். பயமில்லை. உன் கண்கள் அதை காணும். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இக்காலத்து பாடுகள் உனக்கு மேன்மையாகத்தான் இருக்கும். Fear not. பயப்படாதே. ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. கர்த்தர் உனக்கும் ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார்.
உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறும். உனக்கும் ஒரு இடம் உண்டாக்கி இருக்கிறார். உனக்கும் ஆண்டவர் ஒரு இடம் உண்டாக்கி இருக்கிறார். அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவதற்கு தான் இத்தனை அழுத்தங்கள். உனக்கான ஒரு திட்டம் இருக்கிறது, தேவ திட்டம், காட்ஸ் பிளான். அந்த திட்டத்துக்கு உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பாடுகள். உன்னை அழிப்பதற்கு அல்ல, not for destroy. உன்னை உருவாக்கி அந்த பெரிய திட்டத்திலே உன்னை அமர வைப்பதற்கு தான் ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, பாடுகள் எங்களுக்கு எதிரானதல்ல. பாடுகளிலும் நன்மை இருக்கிறதப்பா, பாடுகளிலும் மேன்மை இருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அழுத்தப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெயர் சபா இருக்கிறதப்பா. அழுத்தப்படுகிற அத்தனை பேருக்கும் ஒரு இடம் உண்டு. யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் யோசேப்பை போல ஆண்டவரே அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத பாதையில இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டப்பா. அதை நீ நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கையை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆலயத்தில் வந்த ஒவ்வொரு நபரோடு கூட கிருபை மாறாதிருப்பதாக. ஆமென். கையை உயர்த்திய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரத்தை மறவா. மனம் இறங்க காத்திருப்பா, மனதுருக எழுந்தருள்வா. மனம் இறங்க காத்திருப்பா, மனதுருக எழுந்தருள்வா. நிதி செய்யும் தேவ நீரே, நிதி செய்யும் கர்த்தர் நீரே, நிதி செய்யும் தேவ நீரே, நிதி செய்யும் கர்த்தர் நீரே. உமக்கு காத்திருப்போ, உமக்கு காத்திருப்போ, உமக்கு காத்திருப்போ, உமக்கு காத்திருப்போ. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. மனம் இறங்கி பதில் தருவா, மனம் இறங்கி பதில் தருவா. தேவனே எனக்கு இறங்கி என் கண்ணீரை நோக்கி பாரு. தேவனே எனக்கு இறங்கி என் கண்ணீரை நோக்கி பாரு. நான் நடக்கும் பாதையெல்லாம் கரம் பிடித்து என்னை நடத்தும். நான் நடக்கும் பாதையெல்லாம் கரம் பிடித்து என்னை நடத்தும். உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. மனம் இறங்கி பதில் தருவா, மனம் இறங்கி பதில் தருவா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்கி பதில் கொடுப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். God bless.